Assalamualaikum. Hi friends, welcome to Boiling Pot Recipes. நம்ம சேனல்ல இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு மில்க் ரெசிபி தான் பார்க்க போறோம். பூண்டு பால். இது குடிக்கிறதுனால கெட்ட கொழுப்பை குறைக்கும், சக்கரை நோய்க்கு நல்லது, நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வராம தடுக்கும், சளி இருமல் தொந்தரவு கூட ஹெல்ப் பண்ணும். இந்த பூண்டு பாலுக்கு ஒரு 10 பல் பூண்டு, சின்ன சின்னதா 10 பல் பூண்டு இந்த மாதிரி உரிச்சிட்டு பொடியா நறுக்கிக்கலாம். இந்த 10 பல் பூண்டுக்கு 2 கிளாஸ் பால் சரியாக இருக்கும், 2 பேர் குடிக்கலாம். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் தான், அதை நான் திருப்பி ரீஹீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காய்ச்சாத பால் சேர்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் பால் எடுத்துகிட்டு இது கொஞ்சம் கொதி வரட்டும். லைட்டாக அது ஒரு கொதி வரும் இல்லையா, அந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். அந்த பூண்டு நல்லா வெந்து நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கணும், அந்தளவுக்கு நல்லா குக் ஆகி பாலோட மிக்ஸ் ஆகிடணும். இப்போ நம்ம சேர்த்த பூண்டு நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம குடிக்கிற சூடு வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சர்க்கரை இல்லைனா வெல்லம் இல்லை பனங்கற்கண்டு இந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே சாப்பிட்லாம், சர்க்கரை போடாமல் அப்படியே குடிக்கலாம். சர்க்கரை போடாமல் குடிக்க முடியாது அப்படின்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதுக்காக தான் சர்க்கரை இல்லைனா வெல்லம் ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸில் பாலை ஊற்றிட்டு வெல்லம் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்க பூண்டை நல்லா மசித்து இந்த பால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பால் கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் பிஞ்சு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா சளி இருமல் பிரச்சனை இருக்காது. இந்த பூண்டு பாலை எப்படி குடிக்கணும் அப்படின்னா, நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா குடிச்சிட்டு தூங்கலாம், நல்லா தூக்கம் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் காலையில் எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் டைம் கூட எடுத்துக்கலாம். இந்த பூண்டு பாலை வாரத்தில் 2 நாள் தாராளமாக குடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.